சீமான் கிட்ட இருந்து இந்த விவசாயி சின்னத்தை புடுங்கினது சம்பந்தமா இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குது. அதாவது அண்ணா அப்ப வச்சிருந்த விவசாயி சின்னத்தை இப்ப வச்சிருக்கிறாங்கல்ல, கர்நாடகாவை சேர்ந்த ஒரு லெட்டர் பேட் கட்சி, அந்த கட்சியோட மாநில தலைவர் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்டையும் அதுக்கப்புறமா ஒரு பேட்டியும் கொடுத்திருக்காப்ல. என்னடா இது, சீமான் பண்றதை விட இது பெருங்காமெடியா இருக்குது. இந்த இத்து போன கட்சிக்கெல்லாம் தமிழ்நாடுக்குன்னு ஒரு மாநில தலைவரா, என்னடா இது அநியாயமா இருக்குது அப்படின்லாம் யாரும் ஆச்சரியப்படாதீங்க. அட உண்மைதாங்க, அது ஒரு தேசிய கட்சியா, இந்தியா முழுக்க 70 ஓட்டுகள் வாங்கியிருக்கிற ஒரு தேசிய கட்சியா, 70 சீட்டுகள் இல்ல 70 ஓட்டுகள் வாங்கியிருக்கிற ஒரு தேசிய கட்சியா. அப்படிப்பட்ட அந்த உலகமாக தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் கொடுத்த பிரஸ் மீட்டையும் பேட்டியையும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு அந்த பக்கம் சீமானோட சில்ற தம்பிகள்லாம் சில பல வீடியோக்களை போட்டிருக்கானுங்க. அதாவது ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு, இதை அறியாதவன் வாயில் மண்ணுன்னு எங்க அண்ணன் சீமானும் நாங்களும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தோமே, அதை தமிழ்நாட்டில் யாராவது நம்புனீங்களா? இப்ப பாருங்க, அது உண்மையாவே நடந்துகிட்டு இருக்குது. இதை நாங்க சொல்லும் போதெல்லாம் உன் அண்ணன் சீமான் மண்டையில இருக்கிறதே மண்ணுதான், அவர் பேச்சை கேட்டு பேசிக்கிட்டு இருக்கிற, உங்க மண்டையில மட்டும் ஏதாவது மூளை இருக்க போதா என்ன? ஒன்னும் இருக்காது, மண்ணுதான் இருக்கும் அப்படின்னு எகத்தாளம் பேசுனீங்களே. இப்ப பாருங்க, ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுன்னு அழுத்தம் திருத்தமா சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சீமானோட சில்ற தம்பிகள்லாம் சில பல வீடியோக்களை இறக்கி விட்டுருக்கிறானுங்க. ஸோ அசலூர் ஆட்டக்காரங்க அப்படி என்னதான் சொன்னாங்க, அதுக்கு ஏன் உள்ளூர் சிரிப்பு போலீஸ் சீமான் தம்பிகள்லாம் இப்படி கிடந்து கதறானுங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். ரைட், மேட்ரு என்னன்னா, அண்ணன் அப்ப வச்சிருந்த விவசாயி சின்னத்தை இப்ப வச்சிருக்கிற அந்த கர்நாடகாவை சேர்ந்த லெட்டர் பேட் கட்சியோட பேரு பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி. அந்த காகிதத்தாள் கட்சியோட தமிழ்நாடு மாநில தலைவரே இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சு பேசியிருந்தாரு. என்னது காகிதத்தாள் கட்சியாங்கிறீங்களா? லெட்டர் பேட் கட்சிங்கிறதுக்கு தமிழ்ல காகிதத்தாள் கட்சியா அப்படின்னு நான் சொல்லல, அண்ணன் சீமான் தான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த பிரஸ் மீட்ல அந்த காகிதத்தாள் கட்சியோட மாநில தலைவர் என்ன சொல்லியிருந்தார்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைச்சு 40 தொகுதிகள்லையும் வேட்பாளர்களை நிறுத்த போறோம், எங்களோட கூட்டணி சேர்றதுக்காக யார் வந்தாலும் அவங்களை எல்லாம் சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்க, இந்த அம்மா வந்துச்சு, இந்த அம்மாவை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு தெலுங்கு அம்மாயியை காட்டுறாரு. அந்த அம்மா ஒரு கட்சி வச்சிருக்குதான், அந்த கட்சிக்கு பேரு திராவிட தெலுங்கு தேச கட்சியா. ஸோ இந்த மாதிரி ஒரு மெகா கூட்டணி அமைச்சு 40 தொகுதிகளிலையும் வேட்பாளர்களை நிறுத்த போறாங்களாம். கிட்டத்தட்ட 10 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறறதுக்கே வாய்ப்பு இருக்குதான். மற்ற தொகுதிகள் எல்லாம் 3வது 4வது இடம் வர்றதுக்கு ரொம்ப பிரகாசமா வாய்ப்பு இருக்குதுன்னு அவரு ரொம்ப நம்பிக்கையா பேசுறாரு. அப்புறம் கட்சியோட கொள்கை இதுதான்னு அதை பத்தியும் ஒரு விளக்குறாரு. அண்ணன் சீமான் மேடையில் பேசுவாப்ல, அதான் அவரு பிரஸ் மீட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. விவசாயத்தை காப்பாற்றணும், ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும், ஒரு நாளைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 47 விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, ஸோ அவங்களையெல்லாம் காப்பாற்றணும், இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் அதை செய்ய போறதில்ல, ஸோ நாங்கள் ஒரு கூட்டணி அமைச்சு வென்று தான் அவங்களையெல்லாம் காப்பாற்ற போறோம், அப்புறம் இலவச பள்ளிக்கூடம் கட்ட போறோம், அத்தனை பேர்த்துக்கும் இலவச மருத்துவம் கொடுக்க போறோம்னு அண்ணன் அள்ளி விடுற அதே தான் அவரும் அள்ளி விட்டுருந்தாப்புல. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா, அவர் அண்ணன் சீமான கூட்டணிக்கு கூப்பிடுறாப்புல. சீமான் எங்களோட கூட்டணிக்கு வந்தாப்புலன்னா அவருக்கு கண்டிப்பா நாங்கள் இந்த விவசாய சின்னத்தை கொடுப்போம், மற்றபடி விவசாய சின்னத்தை விட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாப்புல. அவருக்கு அவங்களோட தகுதி என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்குது. நாம அகில இந்திய லெவல்ல இருக்கிற ஒரு காகிதத்தாள் கட்சினா, சீமான் தமிழ்நாடு லெவல்ல இருக்கிற ஒரு காகிதத்தாள் கட்சி. ஸோ நம்மளோட தகுதிக்கு சீமானை தான் கூட்டணிக்கு கூப்பிட முடியுங்கிறது அவருக்கு தெளிவா புரிஞ்சிருக்குது. பின்ன ஒரு காகிதத்தாள் இன்னொரு காகிதத்தாளை தானே கூப்பிட முடியும். என்ன கேட்டா அண்ணன் சீமான் அவங்களோட கூட்டணிக்கு போலாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள கட்சியை ஆரம்பிச்சு வெறும் 3 மாசம் தான் ஆகுதான், அதுக்குள்ள 10 தொகுதியில கண்டிப்பா ஜெயிப்போம்னு ரொம்ப நம்பிக்கையா ரொம்ப உக்கிரமா பேசுறாங்க. அண்ணன் 13 வருஷமா முக்கிட்டு இருக்கிறாப்புல, ஒரு தொகுதியிலேயாவது இந்த எலெக்ஷன்ல கன்ஃபார்மா டெபாசிட் வாங்கிடுவோன்னு அண்ணனால சொல்லவே முடியல. ஸோ அண்ணனை விட அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ ஒரு 10-20 தொகுதியை கேட்டு வாங்கி அண்ணன் அவங்களோட கூட்டணி வச்சு போட்டி போட்டார்னா இவரும் அந்த 10-20 தொகுதியும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்தியாவை காப்பாற்றுறதுக்கும் பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. அதனால அண்ணன் இவங்களோட கூட்டணிக்கு போறதுதான் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ணன் இதுல முரண்டு பிடிச்சாப்புலன்னா தம்பிகள்லாம் அண்ணனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க, அண்ணே நாம அவங்களோட கூட்டணி வச்சு தேர்தலில் போட்டி போடலாம்னு. ஏன்னா நாம பேசுற அதே கொள்கையை தான் அவங்களும் பேசுறாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றது, மண்ணை காப்பாத்துறது, மலையை காப்பாத்துறது, இலவச கல்வி கொடுக்கறது, இலவச மருத்துவம் கொடுக்கறதுன்னு நாம உருட்டுற அதே உருட்டை தான் அவங்களும் உருட்டுறாங்க. ஸோ நமக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லை. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம கட்சியோட அடிப்படை கொள்கை என்ன, ஊழல் கட்சிகளோட கூட்டணி கிடையாதுங்கிறது
தானே. இவங்களும் ஊழல் இல்லாத கட்சி தான். 70 ஓட்டு வாங்கிட்டு எங்க போய் ஊழல் பண்றது? அதனால எல்லா வகையிலையும் நமக்கு இவங்க செட் ஆகுறாங்க, நாம இவங்களோட கூட்டணி வைக்கலாம்னு அப்படின்னு தம்பிகள்லாம் அண்ணனுக்கு ரொம்ப பக்குவமா எடுத்து சொல்லலாம். தம்பிகள்லாம் செய்வாங்களா பார்க்கலாம். அப்படி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா இந்த இந்திய துணை கண்டத்துக்கே நல்லது. பார்க்கலாம் அப்படி ஒரு நல்லது நடக்குமான்னு. மற்றபடி இந்த லெட்டர் பேடு கட்சிக்காரங்க வச்ச பிரஸ் மீட் சம்பந்தமா அந்த பக்கம் சில்லற தம்பிகள்லாம் சில பல வீடியோக்களை இறக்கி விட்டுருக்கானுங்க. அதாவது ஒரு கட்சியோட பேர்ல பாரதியன்னு இருக்குது, இன்னொரு கட்சியோட பேர்ல திராவிடம்னு இருக்குது. ஸோ இதைத்தான் நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். தமிழ் தேசியத்தை அழிக்கிறதுக்கு, தமிழ் இனத்தை அழிக்கிறதுக்கு, தமிழ் மக்களை அழிக்கிறதுக்கு ஆரியமும் திராவிடமும் ஒரு நாள் கை ஓத்துக்கிட்டு ஒன்னா வரும் அப்படிங்கிறது தான் அண்ணன் சீமான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. அதை நீங்க யாருமே நம்பாத எகத்தாலம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ பாருங்க, இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அண்ணன் சீமானை அழிக்க வந்திருக்கிறாங்க. அண்ணன் சீமானை அழிக்க வந்தா அது தமிழினத்தையே அழிக்க வந்த மாதிரி தானே அப்படின்னு தம்பிகள்லாம் வேற லெவல்ல ரொம்ப உக்கிரமா பேசியிருக்கானுங்க. நாம ஏன் சீமான் தம்பிகளை எல்லாம் அஞ்சரைன்னு சொல்றோம், அறிவில்லாத முண்டங்கள்னு சொல்றோம், தற்குறி தத்தி முண்டங்கள்னு சொல்றோம், ஆடு மாடுகளுக்கு சமமானவர்கள்னு சொல்றோம், முழுமையடையாத 5 அறிவு பெற்ற மனிதர்கள்னு சொல்றோம்னா இப்படிதான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தான். ஏன்டா தத்தி தற்குறி முண்டங்களா, எவனோ 2 லெட்டர் பேடு கட்சிக்காரன் பாரதிய திராவிடன்னு பேரை வச்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தேர்தலில் போட்டியிட போறோம்னு சொல்லிட்டா அது ஆரியமும் திராவிடமும் ஒண்ணுன்னு ஆயிருமா? ஏடா கூமுட்டைகளா, இவனுங்க 2 பேரும் தான், இந்த பொக்கனாத்திகள் 2 பேரும் தான் ஆரிய கொள்கைக்கும் திராவிட கொள்கைகளுக்கும் ஓனரா? ஆரியன் ஐடியாலஜிக்கும் திராவிடியன் ஐடியாலஜிக்கும் இவனுங்க தான் ஓனரா? இவங்க சொல்றதுதான் ஆரியன் ஐடியாலஜி, இவங்க சொல்றதுதான் திராவிடியன் ஐடியாலஜியா? உங்களை எல்லாம் நினைச்சு எதுல சிரிக்கிறது தான் எனக்கு தெரியல. ஆரிய திராவிட சண்டைங்கிறது இந்த மண்ணில் ஆயிரம் வருஷமா நடந்துகிட்டு இருக்குது. ஆரிய பார்ப்பனிய கொள்கைகளுக்கு எதிராக இந்த மண்ணில் வேற வேற பேர்களில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் எதிர்த்து போராடி இருக்கிறாங்க, தலைவர்கள் எதிர்த்து போராடி இருக்கிறாங்க. புத்தர்ல இருந்து பெரியார் வரைக்கும் அதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது. வேற வேற பேர்கள் அதை செஞ்சிருக்கிறாங்க. பெரியார் திராவிடம் ஆரியம்னு பேர் கொடுத்து அதே பார்ப்பனிய எதிர்ப்பு பண்ணினாரு. ஆரிய பார்ப்பனியத்தை எதிர்த்து இன்னும் எவ்வளவு நாளைக்கு சண்டை போட வேண்டியிருக்கும்னாலாம் யாருக்குமே தெரியாது. ரொம்ப நாளா இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்குது, இப்பயும் நடக்குது, இன்னும் ரொம்ப நாளைக்கு இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா பார்ப்பனிய கொள்கைகளை வீழ்த்துறதுங்கிறதெல்லாம் அவ்வளவு எளிதானது கிடையாது. ஏன்னா ஆரிய பார்ப்பனிய கொள்கைங்கிறது நம்ம மக்களோட ரத்தத்துல, உணர்வுல, வாழ்க்கை முறையில என்னன்னே தெரியாம ஊறி போய் கிடக்குது. அதிலிருந்து நம்ம மக்களை வெளியெடுக்கிறதெல்லாம் விளையாட்டு கிடையாது. ஆரிய பார்ப்பனிய கொள்கைங்கிறது பழக்க வழக்கத்தின் பேரால, கோயிலின் பேரால, கடவுளின் பேரால, பக்தியின் பேரால, சாஸ்திர சம்பிரதாயத்தின் பேரால, இன்னும் எதன் பேராலையோ நம்ம மக்களோட வாழ்க்கையில ஒன்னா பின்னி பிணைஞ்சு கிடக்குது. அது பிற்போக்குத்தனம்னு தெரியாமலேயே, அது நம்மளை வீழ்த்தக்கூடிய ஒரு விஷயம்னு தெரியாமையே, அதுதான் நம்மளை காலங்காலமா அடிமையா வச்சிருந்ததுன்னு தெரியாமையே நம்ம மக்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை புனிதம்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு அதையெல்லாம் புரிய வச்சு அதை வெளியே எடுக்கிறதெல்லாம் விளையாட்டு கிடையாது. இன்னைக்கு நாளைக்கு நடக்கிற விஷயம் கிடையாது. இன்னும் எவ்வளவு காலம் ஆகும்லாம் யாருக்குமே தெரியாது. அதை எதிர்த்து போராடுறது தான் திராவிட சித்தாந்தம். இந்த 2 கொள்கை மோதல்களை 2 லெட்டர் பேடு கட்சிகளோட கம்பேர் பண்ணி நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை எல்லாம் என்னன்றா சொல்றது? இது பெரிய இடத்து விவகாரம். இதெல்லாம் பெரிய ஆளுங்க பேசுற விஷயம், பெரிய ஆளுங்க விளையாடுற இடம். உங்களுக்கு இங்க என்ன வேலை? குழந்தை பசங்களுக்கெல்லாம் இங்க என்ன வேலை? இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது அறிவு, இத்தினூண்டு மூளையாவது இருக்கணும். சீமான் பேசுறதெல்லாம் அரசியல்னு நம்பிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கெல்லாம் மூளைன்னு இருக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது. நீங்க எதுக்கு இங்க எல்லாம் வர்றீங்க? மேல பற்ற போது ஓரமா போய் விளையாடுங்கடா குழந்தை பசங்களா. உங்க லெவலுக்கு திங்க் பண்ணுங்க. உங்களோட அறிவுக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரியான விஷயங்களா பார்த்து பேசுங்க. நீங்க ஏன் இதுக்குள்ள எல்லாம் வர்றீங்க? அந்த பக்கம் பாரிசாலனோட வீடியோவை போய் பாருங்க. தமிழ்நாட்டில் கக்கூஸ் கழுவுறதுக்கு தமிழர்கள் யாருமே வரமாட்டேங்கிறாங்க. நார்த் இந்தியாக்காரன் தான் நம்ம ஊர்ல கக்கூஸ் கழுவிட்டு இருக்கான். இதெல்லாம் அநியாயம், அக்கிரமம்னு அவன் பொங்குவான். கூடயே சேர்ந்து நீங்களும் பொங்குங்க. அப்புறம் அந்த பக்கம் அண்ணன் சீமான் இந்தியாவிலேயே AK-72 சுட்டு பழகின முதல் நான் தான் பாப்புறேன், அதுக்கு ஆர்கசம் அடைங்க. அப்புறம் ஔவையாரை படிக்க வச்சது யாரு? அதிகமான படிக்க வச்சது யாரு? என்னமோ தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழனுக்கு படிப்பே கிடைச்ச மாதிரி இவங்கெல்லாம் சீன் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ராஜராஜ சோழன் அத்தனை பேரையும் படிக்க வச்சாப்ல அப்படின்னு ஏதாவது பீத்த கதையை சொல்லுவாப்ல, அதை நம்புங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் ஜாதி பெருமையை பேச விட மாட்டாங்க, பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போட்டுக்க விட மாட்டாங்கன்னு அந்த பக்கம் அண்ணன் நேக்கா உருட்டுவாப்ல. நீங்களும் அண்ணன் கூட சேர்ந்து உருளுங்க. இந்த மாதிரி உங்க லெவலுக்கு உண்டான விஷயங்களா பார்த்து செய்யுங்க. திரும்பவும் சொல்றேன், ஆரிய திராவிட ஐடியாலஜி சண்டைங்கிறதெல்லாம் பெரியவங்க விளையாடுற விளையாட்டு. அந்த விளையாட்டு
விளையாட்டை விளையாடணும்னா இத்தினூண்டாவது அறிவு வேணும். உங்களுக்கு அது கிடையாது. உங்கள் மண்டையில் இருக்கிறது மூளை கிடையாது, மண். அதனால் ஓரமாக போய் விளையாடுங்க. பந்து படாத இடத்துல பற்ற போகுது. அவ்வளோதான். இன்னும் நிறையா பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.